வெல்கம் டு ப்ரோட்டோடைப் 100K கோடிங் சேலஞ்ச். இன்னைக்கு நம்ம 8th டேல இருக்கோம். நம்ம நேத்து ஜாவாலாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே நீங்க படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்க காலேஜ்ல இல்லை சிலபஸ்ல படிக்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, ரொம்ப டஃப் அப்படின்னு நினைச்ச டாபிக்ஸ் தான் நம்ம உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு டாப்பிக்கும் அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். கான்செப்ட் என்ன அப்படிங்கறத புரிஞ்சு நீங்க படிக்க ஆரம்பிங்க. சரி, அப்போ நம்ம டுட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கான டெய்லி டிப் போகலாம். இன்னைக்கான டெய்லி டிப் என்ன அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான டெய்லி டிப் ரிலேட்டடான ஒரு விஷயம், அதாவது நம்ம சாரோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது ஏன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் ஒரு லைவான எக்ஸாம்பிளோட சொல்லும் போது இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம சொல்லும் போது அது நம்மளாலேயும் ரிலேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, சாரோட ஒரு எக்ஸாம்பிள் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயத்தை தான் நான் இன்னைக்கு டெய்லி டிப் கூட அசோசியேட் பண்ணி சொல்ல போறேன். ஸோ அந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டோடைப் ஸ்டார்ட் பண்ண டைம்ல, அதாவது ப்ரோட்டோடைப் அப்படிங்கிற கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய காலேஜஸ்ல போய் மீட் பண்றது, ஸ்டூடெண்ட் குரூப்ஸை மீட் பண்றது, இந்த மாதிரியாக நிறைய இடங்களுக்கு அவங்க போக வேண்டியது இருந்துச்சு. அப்படி போக வேண்டிய நேரத்தில் அவருக்கு வீடியோவும் அப்லோட் பண்ணணும், அதே நேரத்தில் அந்த மீட்டப்ஸும் கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல அந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்காக சில விஷயங்கள் நடந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கான டெய்லி டிப் நம்ம பார்க்க போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ட்ரிவாண்ட்ரம்ல இதே மாதிரியான ஒரு யூத் மீட்டப்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்றதுக்காகவும் சார் போயிருந்த டைம், அந்த நேரத்தில் தான் 100K கோடிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது நம்ம சேனல்லேயே ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆரம்பிச்ச 100K கோடிங் சேலஞ்சை வந்து கண்டினியூஸா ரிலீஸ் பண்ணணும். ஆல்ரெடி சில இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்னால 1-2 வீடியோஸ் ரிலீஸ் பண்றதுக்கு கேப்பும் ஆயிருச்சு. ஸோ இப்படி கேப் ஆன நேரத்தில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் நீங்க கோடிங் ரிலீஸ் பண்றது இல்லை, என்ன ஆச்சு, எதனால ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகளும் நிறைய வந்துருச்சு. அதனால இனி வீடியோவை டிலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆனா இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா, கண்டினியூஸா டிராவல்ல இருக்காங்க, வீடியோ அப்லோட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்கல. நீங்க கேட்கல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது, இதுல என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னு. ஆனா நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் கிட்டத்தட்ட 1 hour லென்த் இருக்கிற வீடியோ. ஸோ 1 hour லென்த் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னா மினிமம் 10 GB சைஸ்ல இருக்கிற டேட்டா தான் நம்ம அப்லோட் பண்றோம். அதாவது நாங்க சொல்றது மினிமம். ஸோ மினிமம் 10 GB சைஸ்ல இருக்கிற டேட்டாவை அப்லோட் பண்ணணும்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கிற ஒரு லொகேஷன் வேணும். ஸோ இது மாதிரி ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கிற லொகேஷனை தான் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி தேடி அலைஞ்சுக்கிட்டு பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க, கஃபேஸ்ல வைஃபை கேட்டு பார்க்கறாங்க, எங்கேயுமே அது கிடைக்கல. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. அந்த ஹோட்டல்ல ஓரளவுக்கு மாடரேட்டான ஸ்பீட்ல இருக்கிற வைஃபை கிடைக்குது, ஆனா ஸ்பீட் பத்தல. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. யூசுவலா மலையாளம் சேனல்ல 100K கோடிங் சேலஞ்ச் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது நைட் 9 o'clock அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி 7:38 ஆயிருச்சு டைம். இந்த நேரத்தில் அப்லோட் பண்றதுக்கு கரெக்டான இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல ஐடி ஃபீல்ட்ல கரியர் செட் பண்றதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு ஃப்ரீ 1 month சப்போர்ட் நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்றோம். அது வேணும்னா நம்ம prototype.com அப்படிங்கிற வெப்சைட்ல போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு டெலிகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலிகிராம் குரூப்ல நீங்க எப்படி வேணாலும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ சாட் பண்ணியோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியோ நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு இங்க வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்க. நீங்க எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்களா இருந்தாலும் ஐடி ஃபீல்ட்ல கரியர் பில்ட் பண்ணணும்னா நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லயும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த லோக்கல் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை கான்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இங்க எங்களுக்கு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வேணும், நீங்க என்ன ஸ்பீட்ல இன்டர்நெட் கொடுப்பீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனை இவங்க கான்டாக்ட் பண்றாங்க. ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் எங்கேயோ டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இருந்தாலும் இவங்க கனெக்ஷனை பத்தி கேட்கும்போது எல்லாத்தையும் அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார் அவரோட சிச்சுவேஷனை சொல்றாரு. இந்த மாதிரி நாங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு டேட்டா ஒரு ஃபைல் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கு, எங்களுக்கு அதுக்கு ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கிற இடம் வேணும், உங்களுக்கு ஏதாவது இடம் தெரியுமா, இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்தில் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ஃபேமிலியோ யார்கிட்டயாவது போய் இதை அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டப்போ ஸ்ட்ரைட்டாகவே அவர் என்ன சொல்லிட்டாருன்னா நோ சொல்லிட்டாரு. நம்ம கேட்ட ப்ரொபோசலாக அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஸோ இருந்தாலும் இவர் கண்டினியூஸாக நம்ம சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த சிச்சுவேஷன்ஸ்னால தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆல்ரெடி ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு, இதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு கண்டினியூஸாக பேசிட்டே என்ன இருக்குன்னா, அவரும் கண்டினியூஸாக முடியாது 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 அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் சார் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இதுதான் சிச்சுவேஷன், இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. அப்புறம் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற நேரத்துல தான் என்னன்னா அவர் மறுபடியும் கான்டாக்ட் பண்றாரு. அதாவது சார் யாரை கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்களோ அவர் திருப்ப கான்டாக்ட் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சார் இந்த லொகேஷனை சார் சொல்றாரு. ஸோ இந்த லொகேஷன் அதுக்கு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டு இருக்கேன், நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த டைம் கேப்ல ஆல்ரெடி என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளம்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற டைம்ல ஹோட்டல் இன்டர்நெட் ஸ்பீட்
ரேட் அதிகமாயிருச்சு. ஆனால் ஃபைல் அப்லோடிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் இப்போ அவர் திருப்பி காண்டாக்ட் பண்ணுறாரு, நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். இப்போ சார் சொல்கிறாரு இல்லை எங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வாங்க, இங்கே ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசி அதுக்கப்புறம் அந்த பர்சன்ட்டை பார்த்து பேசி இதுதான் சினாரியோ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த இன்சிடென்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது. ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவை இருக்கு அப்படின்னா நம்ம கேட்கும்போது அது நிறைய இடத்துல அது நிராகரிக்கப்படும். அந்த இடத்துல அதுக்கான ரிஜெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இங்க நம்ம பல பேருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றதுக்கான தைரியம் யாருக்கும் கிடையாது. ஸோ அந்த தைரியம் எல்லாருக்கும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் நெகட்டிவ் திங்ஸ் தான் சொல்றாங்க அப்படின்னா யூஸ்வல் நம்ம என்ன யோசிப்போம், எல்லாரும் நெகட்டிவா சொல்றாங்க இது வேண்டாம் அப்படின்னா. அது கூடாது. அதுக்கான விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணும்போது பல இடங்கள்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் நீங்க ஜாப் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க. ஜாப் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், போனோன்னு எல்லாருக்கும் வேலை கிடைச்சிடுறது இல்ல. நிறைய இன்டர்வியூஸ்ல ரிஜெக்ட் ஆவீங்க, ஃபெயில் ஆவீங்க. இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்ம யோசிச்சு அதுக்கு மேல நம்ம ஒர்க் அவுட் பண்ணுமே தவிர ரிஜெக்ஷனை நம்ம வெறுக்க கூடாது. நீங்க எந்த அளவுக்கு உங்க ரிஜெக்ஷனை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சக்சஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பிசினஸ் செய்ய போறீங்களா, நிறைய இடத்துல நீங்க லோன் கேட்பீங்க, ரிஜெக்ட் ஆகும். நிறைய இடத்துல ஹெல்ப் கேட்பீங்க, ரிஜெக்ட் ஆகும். மார்க்கெட் பண்ணுவீங்க, ரிஜெக்ட் ஆகும். இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், நீங்க கேட்ட விதத்தையோ இல்ல நீங்க மார்க்கெட் பண்ண விதத்தையோ உங்க ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாத்தணுமே தவிர அந்த ரிஜெக்ஷன்னால நீங்க அந்த இடத்துல இனிமே என்னால பண்ண முடியாது அப்படிங்கறத வரக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க ரிஜெக்ஷனை நீங்க லவ் பண்ண ஆரம்பிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண கத்துக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போன வீடியோல என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங்கை பத்தி பேசணும். ஸோ நெட்வொர்க்கிங்கை பத்தி நம்ம பேசும்போது என்ன, நிறைய இடங்களுக்கு போங்க, மீட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அந்த இடத்துல நம்ம மீட் பண்ணும்போது சிலர் வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க, சிலர் நம்ம கிட்ட பேச மாட்டாங்க. அதுவும் ரிஜெக்ஷன் மாதிரி தான். இப்போ நம்ம ஒருத்தர் கிட்ட பேச போறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா அந்த இடத்துல நம்ம சொல்றதை கேட்காம நம்ம இக்னோர் பண்றாங்கன்னா அதுவும் ரிஜெக்ஷன் தான். ஸோ இப்போ இந்த ரிஜெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வரணும். ஏன் அப்படின்னா நீ என்னைக்கு உன்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வர்றையோ அப்பதான் நீ உன் லைஃப்ல என்ன ஆசைப்படுறியோ அது நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயத்துக்காக தான் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உனக்கு ஒரு விஷயம் தேவையா, நீ அதை கேளு. ஒன்னு ரிஜெக்ஷன் நடக்கும், இல்லைன்னா அந்த விஷயம் உனக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்றது, இதை எப்படி நம்ம மாத்துறது அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிற ஒரு புக். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிற புக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியா ஜியாங் அப்படிங்கிற ஒரு சைனீஸ் ஆத்தர் எழுதியிருக்காரு. ஸோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவருக்கு வந்து லைஃப்ல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாருன்னா இவருக்கு கண்டினியூஸா ரிஜெக்ஷன் கிடைக்குது. அப்படி ரிஜெக்ஷன் கிடைக்கும்போது இவருக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ரிஜெக்ஷன் கிடைக்கிறதே ஒரு டாஸ்கா எடுத்துக்கிட்டு 100 நாளைக்கு ரிஜெக்ஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாரு. என்ன பண்றாருன்னா 100 நாள் நான் யார்கிட்டயாவது எதுக்காவது ரிஜெக்ஷன் வாங்கணும் அப்படின்னே ட்ரை பண்றாரு. ஸோ இந்த 100 நாள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டே பை டே போட்டிருக்கிறது தான் இந்த ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிற புக். ஸோ 100 நாள் முடிஞ்சோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ரிஜெக்ஷன் வாங்குறதுக்கு எதுவுமே இல்ல. ரிஜெக்ஷன் வாங்குறதுக்கு எங்க போய் ரிஜெக்ஷன் வாங்குறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ரிஜெக்ஷன் வாங்காம ஒரு விஷயத்தை எப்படி பேசலாம் அப்படிங்கறத கத்துக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ற ஒரு புக் தான் ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரிஜெக்ஷன் ப்ரூஃப் அப்படிங்கிற புக் நீங்க ஆன்லைன்ல வாங்கி படிக்கலாம், இல்ல ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். ரிஜெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கு எப்ப நீங்க நேசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்க லைஃப்ல நீங்க இம்ப்ரூவ் ஆக முடியும். இன்னைக்கு நான் டெய்லி டிப் இங்க முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் டுட்டோரியலுக்கு போகலாம். இன்னைக்கான டாபிக் நம்ம போறதுக்கு முன்னாடி பார்ட் 7ஓட வின்னர்ஸ் யாரு அப்படிங்கறத பார்த்தரலாம். ஸோ பார்ட் 7ஓட வின்னர்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷயா ஃப்ரம் சென்னை, ராம்குமார் ஃப்ரம் செங்கல்பேட் அண்ட் சிபி ஃப்ரம் கோயம்புத்தூர். சிபி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் கமெண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டவுட்ஸ் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம டீம்லேருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்கேஸ் இஃப் ஹி ஹாஸ் டைம் சிபி அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஸோ இதுதான் நம்ம சொல்கிற அந்த செல்ஃப் லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த விஷயத்தை நமக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா அந்த விஷயத்தை வேற யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் நம்ம சொல்கிற அந்த செல்ஃப் லேர்னிங் மெத்தட் அப்படிங்கிறது. ஸோ நம்மளே நம்மளுக்கான விஷயங்களை தேடி தேடி படிக்கணும். ஸோ எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஆப்ஜெக்டிவ் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொரு சின்ன விஷயம் இருக்கு கிளாஸ் பத்தி பார்க்கறதுக்கு, அது நம்ம இனிமே பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப பயப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம் சில ப்ராப்ளம்ஸ் பார்த்தாலே இந்த ஊப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதுக்கு 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரிங் ஹாய் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கோ. இங்கே ஏஆர் கொடுக்காம இந்த இடத்துல ஹாய் அப்படின்னு எது கொடுத்துருக்கோம்னா இங்கே என்ன வேணால் நம்ம நேம் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இங்கே ஹாய்ன்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிரேசஸ் ஓப்பன் பண்ணி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூஸ்வலாக
ஒரு இன்டர்வியூவில் கேட்குற ப்ரோக்ராம். மேக்ஸிமம் நீங்கள் ஜாவா தெரியும் இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தெரியும்னு சொல்லி போனாலே கேட்குற ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான் இது. இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த system.out.println கொடுத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ என்னவா பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறதா கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல மெஜாரிட்டியான பேர் என்ன ஆன்சர் சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் அந்த ஆன்சர் தப்பு. நீங்கள் யோசிக்கலாம், நம்ம system.out.println ஏ அப்படின்னு கொடுத்தா அந்த ஏக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுதானே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு கேட்கலாம். இன்ட் ஏன்னு கொடுத்து 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், அப்போ ஏ பிரிண்ட் பண்ணால் 10 தானே வரணும் அப்படின்னு கேட்பீங்க. இங்கே தான் விஷயமே இருக்குது. கோர் ஜாவா புரிஞ்சுக்கிட்ட யாருமே இதுக்கான ஆன்சர் 10 அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஜாவா தெளிவாக புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இந்த ஒரு ப்ரோக்ராம் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதாவது இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இந்த ஒரு மெயின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் வந்திருக்கு. ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் வந்திருந்தாலே ஸ்டாட்டிக்கான வேரியபிளையோ ஸ்டாட்டிக்கான ஃபங்க்ஷனையோ இல்லை ஸ்டாட்டிக்கான மெத்தடையோ மட்டும்தான் நம்மளால் கால் பண்ண முடியும். புரியுதுங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது இன்ட் ஏ அப்படிங்கிறது ஒரு நார்மல் வேரியபிள், இது ஸ்டாட்டிக்கான வேரியபிள் கிடையாது. இதோட அவுட்புட்டில் ஏ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அப்போது இன்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்டாட்டிக் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா அது ஸ்டாட்டிக் வேரியபிளாக மாறிடும். அப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராமில் சொன்னப்போ நம்ம இந்த பக்கம் நிறைய எழுதி இந்த பாக்ஸஸ் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த இடத்துல நிறைய எழுதியிருந்தோம், அதுலேருந்து நம்ம புல் பண்ணோமே அப்போ வந்துச்சு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து தான் நம்ம கால் பண்ணோம். அப்படி ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து கால் பண்ணும்போது பண்ண முடியும். ஆனால் சாதாரணமாக ஒரு வேரியபிளை எடுக்கணும் அப்படின்னா ஸ்டாட்டிக்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் கிட்ட அதில் ஸ்டாட்டிக் வேரியபிளையோ ஸ்டாட்டிக் மெத்தட்ஸையோ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸையோ மட்டும்தான் நம்மளால் புல் பண்ண முடியும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக பண்ணுறது மாதிரி இங்கே பண்ணிடலாம். ஸோ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இந்த இன்ட் ஏ மட்டும் பார்த்துக்கோங்க. இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம 2 ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கு இங்கே ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும், இந்த 2வது ஆப்ஜெக்டில் இங்கே ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். ஸோ யூஸ்வலாக இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம், அந்த கிளாஸில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம், அந்த ஆப்ஜெக்ட்ஸில் இண்டிவிஜுவல் மெமரி ஸ்பேஸஸ் கிரியேட் ஆகும். ஸோ இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ஆனால் ஸ்டாட்டிக் அப்படின்னு வரும்போது இதுக்குள்ள கொஞ்சம் ரிவர்ஸ். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் இன்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது கிளாஸ்லேயே உங்களுக்கு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தனித்தனி ஆப்ஜெக்டில் வராது, கிளாஸ்லேயே உங்களுக்கு பிக்கான மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆயிரும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் ஏக்கான வேல்யூ மாற்றுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் மட்டும்தான் அந்த ஏக்கான வேல்யூ மாறும். இந்த ஆப்ஜெக்டில் இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூ தான் இருக்கும். ஆனால் ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளுக்கு நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல இப்போ நம்ம 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் பிக்கான வேல்யூ மாற்றினாலும் அது எல்லா ஆப்ஜெக்ட்லேயும் பிக்கான வேல்யூ உங்களுக்கு மாறிடும். அதுதான் இந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறதுக்கான மெமரி ஸ்பேஸ் கிளாஸில் தான் அலோகேட் ஆகிருக்கும். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் பிக்கான ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம பி அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்துருக்கோம். அப்போ பி அப்படிங்கிறதுக்கான வேல்யூவை நீங்கள் ஒரு இடத்துல மாற்றினாலும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே அந்த பிக்கான வேல்யூ மாறிடும். அப்போ இந்த மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளால் ஸ்டாட்டிக் வேரியபிளை மட்டும்தான் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ரோக்ராமில் பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவாக இது புரியும். அப்போ நம்ம ஸ்டாட்டிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். கிளாஸ் ஹலோ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஹலோ நேம் கொடுக்கும்போது நான் கேபிட்டலில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஏன் அப்பர் கேஸில் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது கோடிங் ஸ்டாண்டர்ட். இது அப்பர் கேஸில் தான் கொடுக்கணும்னு இல்லை, பட் கோடிங் ஸ்டாண்டர்ட் ஜாவோட கோடிங் ஸ்டாண்டர்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு அப்பர் கேஸ்லேயே கொடுத்துட்றேன். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ இங்கே நம்ம கிளாஸ் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் public static void main string கொடுத்துட்டோம்.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முதல்ல பார்த்தது இங்கே தான். ஸோ இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி கோட் பண்ணும்போதெல்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக்னா என்னங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது அந்த ஸ்டாட்டிக்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரியே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் ஏ அசைன் 10 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில், அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் நம்ம ஒரு வேரியபிளை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த வேரியபிளை அந்த கிளாஸ்க்குள்ளே எந்த ஃபங்க்ஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேயோ தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இன்ட் ஏ அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ இதை ஒரு வேளை நம்ம ஏதாவதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏ அப்படிங்கிறது வருமா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது வராது. ஏ அப்படின்னு கொடுத்தோம்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு கீழே உங்களுக்கு ஒரு ரெட் கலர் லைன் வரும். ஸோ இந்த ரெட் கலர் லைன் ஏன் வருது? அந்த இடத்துல எரர் இருக்குது. என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா cannot make a static reference to a non-static field A அப்படின்னு சொல்லியிருந்தா. அதாவது இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் கிடையாது, அதனால நீங்கள் இந்த ஸ்டாட்டிக்குள்ளே அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். என்ன தான் நம்மளால் வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு கிளாசிக்கில் கொடுத்துருக்கிற வேரியபிள் அதோட ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் அது ஸ்டாட்டிக்காக இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் வேரியபிளை மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த எரர் வருது. இதுவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ void hello அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ void hello அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த void helloவை நம்ம இங்கே கால் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ இந்த இடத்துல நம்ம helloவை கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலோவுக்கு எரர் வரும். ஸோ ஏன் இந்த எரர் வருது? சேம் திங், ஸ்டாட்டிக் இல்லை, அதனால நீங்கள் கால் பண்ண முடியாது அப்படிங்கிறது வரும். ஒருவேளை நம்ம இப்போ இந்த ஹெலோ நம்ம ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டோம் அப்படின்னா அது சரியாயிடும். அந்த எரர் போயிடுது. பார்த்தீங்களா இப்போ இந்த ரெட் கலர் லைன் இல்லை, இப்போ நம்ம ஹெலோ ஸ்டாட்டிக்காக மாற்றிட்டோம், அதனால அது ஸ்டாட்டிக்காக மாறிடுச்சு. ஸோ அதனால நம்ம கால் பண்ணால் அது கால் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுது. ஸ்டாட்டிக்குள்ளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மெத்தடோ இல்லை ஒரு வேரியபிளோ அது ஸ்டாட்டிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறதுக்குள்ளே நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இன்ட்டையும் நம்ம ஸ்டாட்டிக் ஆக்குனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த எரர் போயிடுச்சு பார்த்தீங்களா, அந்த எரர் போயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்டாட்டிக்கே யூஸ் பண்ணலாம்ல அப்படின்னு. அப்படி பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாட்டிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான மெமரி ஸ்பேஸ் இந்த ஊப்ஸில் இருக்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது செப்பரேட் மெமரி ஸ்பேஸ் வரும் அப்படிங்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இங்கே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்கான வேல்யூவில் ஒரு பர்டிகுலர் மெமரி ஸ்பேஸ் மட்டும்தான் அலோகேட் ஆகும், அந்த இதுதான் யூஸ் ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஹலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம எப்படி இதில் கால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அதே கிளாஸ்க்குள்ளேயே நம்ம பண்ணிக்கலாம். அதே கிளாஸ்லேயே நம்ம அதுக்கான ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த ஹெச் டாட் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம இதை கால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஹெச் டாட் ஹலோ அப்படின்னு கால் பண்ணுறோம் அப்படின்னா கால் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி தான் அதை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனை ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கால் பண்ணலாம். ஸோ இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏ நம்ம கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏ கால் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை இங்கேருந்து எடுத்துருவோம். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த இதுக்கு கீழே, ஸோ இதுக்கு கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏ பக்கத்தில் ஹெச் டாட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கால் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா எரர் இல்லை, உங்களுக்கு ஹெச் டாட் ஏ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை நம்ம சும்மா கால் பண்ணது அப்படிங்கிறதுனால நம்ம இதை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சும்மா ஸ்டாட்டிக்காக ஒரு இது க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாட்டிக் ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக் ஹே அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்டாட்டிக்
void hey அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நமக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த ஹே இங்கே சும்மா கால் பண்ணால் ஒர்க் ஆகுமா? செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹே அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணுறோம், அது ஒர்க் ஆகுது. இதுவே நம்ம ஹெச் டாட் ஹே அப்படிங்கிறத கால் பண்ணால் அது ஒர்க் ஆகுமா? ஹெச் டாட் ஹே அப்படிங்கிறத கால் பண்ணால் அது ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகும், எரர் வரல. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா ஒரு வேரியபிள் ஒரு கிளாஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம எங்கே வேணாலும் கால் பண்ணலாம். அது ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக்கை மட்டும்தான் நம்ம கால் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி கூப்பிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். hello h1 assign new hello அப்படின்னு கொடுத்தாலும் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம h1 அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். ஸ்டாட்டிக் இன்ட் பி அசைன் 20 அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்டாட்டிக்காக ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஸ்டாட்டிக்காக ஒரு வேரியபிளும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது பிரிண்ட் பண்ணும்போது இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் அப்படிங்கிறதுல இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ண கொடுக்கும்போது இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் டாட் பி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா பி அப்படிங்கிற வேரியபிள் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஸ்டாட்டிக் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ அப்படிங்கிறது மாறாது. இங்கே பி அசைன் ஒரு 40 அப்படின்னு சொல்லி நான் வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது அசைன் பி அப்படிங்கிறத நான் 40 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பியோட வேல்யூ 40 வரும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் கோட்ஸில் ஹெச் டாட் பி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் டாட் பி அப்படிங்கிறது 14 வந்து. இதுவே இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒருவேளை பியோட வேல்யூ அசைன் ஒரு 1500 அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பியோட வேல்யூ 1500ன்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா பி ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ 1500 ஆயிரும். இப்போ இதை நம்ம சும்மா இப்படி மாற்றி பார்ப்போம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படின்னா நம்ம இதை வேறு மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் நம்ம கிளாஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இது கீழே நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ இது கீழே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஹெச் டாட் பி அசைன் 50 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா h1 டாட் பி அப்படிங்கிறதுல அசைன் 100 அப்படிங்கிற வேல்யூ கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள். ஓகேவா? இப்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்கிறேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன் இல்லை இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா பியில் கடைசியாக நம்ம என்ன வேல்யூ வச்சோமோ அந்த வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதில் கடைசியாக பியில் என்ன வேல்யூ வச்சுருக்கோம் 100ன்னு வச்சுருக்கோம். எதையும் நம்ம எதில் வச்சுருக்கோம் h1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ நம்ம இங்கே பிரிண்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஹெச் டாட் பி அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஹெச்ங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கிற வேல்யூ தான் கொடுக்கணும். ஸோ இது ஸ்டாட்டிக் வேரியபிளாக இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஹெச் டாட் பியில் என்ன இருக்குது 50 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் பிரிண்ட் ஆகும். ஆனால் இங்கே இது ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறதுனால இதோட லேட்டஸ்ட் வேல்யூ என்ன h1 டாட் பி இல்லையா, அதுதான் பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, ஹெச் டாட் பின்னு தான் காட்டுது, ஆனால் பிரிண்ட் ஆகிருக்கிறது என்ன 100 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இன்னொரு வேலை பண்ணலாம். ஸோ இப்போ ஹெச் டாட் ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு வேல்யூ வச்சுக்குவோம். ஹெச் டாட் ஏ அப்படிங்கிறதுக்கு வேல்யூ என்ன வைக்கலாம், ஒரு 200 அப்படிங்கிறது வைக்கலாம். ஸோ இப்போ ஹெச் டாட் ஏ அப்படிங்கிறதுக்கு 200 அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ வச்சுருக்கேன். ஓகேவா? h1 டாட் ஏக்கு நான் என்ன வேல்யூ வச்சுருக்கேன், என்ன வேல்யூ வைக்கலாம், ஒரு 500 அப்படிங்கிற வேல்யூ வைப்போம். ஸோ இப்போ h1 டாட் ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு 500 அப்படிங்கிற வேல்யூ வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பிரிண்ட்டை எடுத்துடலாம். ஓகேவா? இந்த பிரிண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல கொடுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா
ஹெச் system.out.printlnல h.a அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்கோம். இதில் a அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் வேரியபிள் கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ரன் பண்ணுறோம். இதை ரன் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா h.a அப்படிங்கிறதுக்கு 200 அப்படி. இது இன்னும் கன்ஃபியூசிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இல்லை நீங்கள் பார்த்தாலே தெரியும் h.a அப்படிங்கிறதுக்கு வேல்யூ என்ன 200 கொடுத்துருக்கோம். இதுவே நம்ம h1.a அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு ரன் பண்ணால் என்ன ஆகுனா 500 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ h1.aயோட வேல்யூ என்ன 500 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போ இது புரியுதுங்களா உங்களுக்கு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு? நம்ம ஒரு கிளாஸில் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறோம், அது ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும்தான் நம்மளால் ஸ்டாட்டிக்குள்ளே அதை புல் பண்ணிட்டு வர முடியும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக ஒரு வேரியபிள் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு கடைசியாக என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ தான் அதுக்கு ஜென்ரலாக அசைன் ஆகிருக்கும். அதுக்கான மெமரி ஸ்பேஸ் என்னவாக இருக்குன்னா ஒன்று தான் இருக்கும். இல்லை என் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்கட்டும், இதில் நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்தோம். இப்போ நம்ம இங்கே வந்து h1 அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஆப்ஜெக்ட்லேயே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வேரியபிளாக வச்ச அந்த வேரியபிள் b அப்படிங்கிறதுக்கு நம்ம கடைசியாக என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சைடில் நீங்கள் நிறைய மாதிரி மாற்றி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. இங்கே நமக்கு புரிய வேண்டியதே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட கான்செப்ட் மட்டும் தான். அதை ஸ்டாட்டிக் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிக்கில் மட்டும் தான் கால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்ல வரோம். ஸோ இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் வேறு மாதிரி நீங்கள் உங்கள் சைட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டெலகிராம் குரூப்பில் கேளுங்க, நம்ம டெக் டீம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சொன்ன ப்ரோக்ராம் எல்லாரும் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே என்ன நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தம் 3 கிளாஸ் இருக்குது. ஹலோ அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது, ஃபைனல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹலோ அப்படிங்கிற கிளாஸில் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸில் ஃபைனல் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கிளாஸ் ஹலோ அப்படிங்கிறத எழுதிட்டோம். அதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஏஆர் அதெல்லாம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் எஃப் அசை நியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f.display அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ f.display அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த f.display அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்பிளேக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்பேஸ் எஃப் அசை நியூ ஃபைனல் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் அப்படிங்கிற கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் தான் இது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், அடுத்தது f.display final அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே கொடுத்துருக்க எஃப்பும் இங்கே கொடுத்துருக்க எஃப்பும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஏன்னா இது வேறு கிளாஸ், இது வேறு கிளாஸ். ஸோ அதனால உங்களுக்கு அதை பற்றி எந்த கன்ஃபியூஷனும் வேண்டாம். ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இங்கே வரும். இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f.display final அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ டிஸ்பிளே ஃபைனல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டிஸ்பிளே ஃபைனல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ டிஸ்பிளே ஃபைனல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம், system.out.println கொடுத்து ஹாய் ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே டெக்னிக்கலி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோட் ரன் ஆச்சுன்னா அதோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு இப்போ நீங்கள் கேட்கலாம் இதில் ஃபங்க்ஷன் இதில் வந்து நீங்கள் கால் பண்ணது டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தானே, அப்புறம் எப்படி இந்த ஹாய் ஹலோ ஃபைனல் கிளாஸில் இருக்கிறது வரும் அப்படிங்கிறது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளேயில் என்ன கொடுத்துருக்கோம், டிஸ்பிளேயில் இதோட அவுட்புட்டை தான் நம்ம இங்கே காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இந்த இது ரன் ஆகும், இந்த கிளாஸ் ரன் ஆகும். இது ரன் ஆனோன்னு இங்கே வாய்ட் டிஸ்பிளேக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். வாய்ட் டிஸ்பிளேக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ வாய்ட் டிஸ்பிளேக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னால் டிஸ்பிளே ஃபைனலாக பிரிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிரிண்ட் ஆக வேண்டியது இங்கே வரும். ஸோ இது எங்கே ஆகும்னா இதுக்குள்ளே நடக்கிறது தான் இது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். டெக்னிக்கலி இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு கிளாஸ்க்குள்ளே வேற ஒரு கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ளே வேற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இப்போ எத்தனை கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். அப்படி வேறு கிளாஸஸில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை உங்களால் இன்னொரு கிளாஸுக்கு கால் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ ப்ரோக்ராமில் பண்ணி பார்க்கலாம். இதை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதில் ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை கால் பண்ணி அந்த கிளாஸ்லேருந்து வேற ஒரு கிளாஸை கால் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு
அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நியூ கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹலோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஹலோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் எஸ்ஆர்சி ஃபைலை கிளிக் பண்ணி இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைனல் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபைனல் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா void display final அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். ஒரு void display final அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா system.out.println என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ system.out.println நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை நம்ம ஃபைனல் அப்படிங்கிற கிளாஸில் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா void display first அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலுக்கான ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஃபைனல் எஃப் அசைன் நியூ ஃபைனல். ஸோ ஃபைனலுக்கான ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா எஃப் டாட் டிஸ்பிளே ஃபைனல் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ எஃப் டாட் டிஸ்பிளே ஃபைனல் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெயின் கிளாஸ்க்குள்ளே போகிறோம். அதாவது ஹலோ அப்படிங்கிற மெயின் கிளாஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்துட்டோம். ஹலோ அப்படிங்கிற கிளாஸில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறோம். public static void name ப்ராக்கெட்டில் string ar அப்படின்னு க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற மெயின் ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எஃப் அசைன் நியூ ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கான ஆப்ஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா எஃப் டாட் டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துட்றோம். ஸோ இவ்வளோ தான் இங்கே நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே இருக்கிறத நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ண என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம். நம்ம ஃபஸ்ட்டில் டிஸ்பிளே ஃபஸ்ட்னு க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு அது போயிடுது. இது எப்படி செக் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேக் அப்படின்னு யூஸ் பண்ணுறீங்கன்னா கமாண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டோட அந்த கிளாஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ நம்ம இந்த டிஸ்பிளே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு இது வந்துருச்சு. ஸோ டிஸ்பிளே ஃபர்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நம்ம ஃபைனல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதோட ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக அந்த ஃபைனல் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடும். ஸோ இங்கே தான் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், system.out.println வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுதான் நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இங்கே அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொத்தம் 3 கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அந்த 3 கிளாஸில் ஃபைனல் அப்படிங்கிற கிளாஸில் நமக்கு என்ன வெளியில் தெரியணுமோ அதை க்ரியேட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி அந்த மெத்தட்குள்ளே வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். வெல்கம் டு ப்ரோட்டோடைப் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கிறது. ஸோ வெல்கம் டு ப்ரோட்டோடைப். ஸோ இதை மறுபடியும் ஒரு தடவை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்பெல்லிங் கரெக்ட் ஆகிடுச்சு. வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் அப்படிங்கிறதோட ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக அந்த ஃபைனலில் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம கால், அதாவது ஃபங்க்ஷனில் மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தடை கால் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் இருக்க கிளாஸு. அந்த மெயின் ஃபங்க்ஷன் இருக்க கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸை கால் பண்ணோன்னு என்ன ஆகும், அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே வரும்.
ஃபர்ஸ்ட் கிளாஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். அதில் வந்து எஃப்டர் டிஸ்பிளே ஃபைனல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபைனல் என்ன இருக்குது அப்படிங்கிறது ரன் ஆகும். ஸோ அதுதான் இங்கே என்ன வந்திருக்கு, வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படிங்கிறது நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நிறைய கிளாஸஸ் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக 3 கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோம். இது 4 கிளாஸ் 5 கிளாஸ் 6 கிளாஸ் எவ்வளோ கிளாஸஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அப்படி கிரியேட் பண்ணிட்டு அதில் அப்படி கால் பண்ணி பாருங்க. ஸோ இது கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வரும். ஸோ அப்படி வரல அப்படின்னா நீங்கள் அதை நம்ம மறுபடியும் அதை கரெக்ட் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எரர் காட்டும். அந்த எரர் ரெக்டிஃபை பண்ண பாருங்க. இல்லை உங்களுக்கு எரர் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேட்டிங்கன்னா நம்ம டெக்னிக்கல் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். ஸோ இது உங்களுக்கு எடுத்ததுமே வந்துடும். ஸோ லைக் நீங்கள் 3 கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. அதுலேருந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸை கால் பண்ணுறீங்க. அந்த கிளாஸை வேறு கிளாஸில் கால் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபைனல் கிளாஸில் இருக்கிறது ஃபஸ்ட் கிளாஸில் நம்ம கால் பண்ணும்போது அது அவுட்புட்டாக வெளியில் வந்துடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை பண்ணி பாருங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்டர். அதாவது கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னா, இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுற அந்த டைமில் நமக்கு ஏதாவது ஆக்ஷன் இல்லை டாஸ்க் நடக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம எழுதுகிற கோட் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது. அதாவது இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்காக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நியூ அப்படியெல்லாம் போட்டு நம்ம எழுதுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் கிளாஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம எழுதுகிற கோட் பேர் தான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது. இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் போட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிற மாதிரி ஒரு விஷயம் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் எழுதும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பிளுக்கு முன்னாடி வாய்ட் இல்லை இன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ரிட்டன் கீ ஒன்று எழுதுவோம். ஏன்னா ரிட்டன் ஏதாவது வேல்யூ வருது அப்படிங்கிறதுக்காக ரிட்டன் கீ எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி ரிட்டன் கீ இல்லாமல் நம்ம எழுதுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர். இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம சொன்னது. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது கீழே இப்போ ஃபங்க்ஷன் நார்மலாக ஃபங்க்ஷன் எழுதுற மாதிரி சாம்பிள் அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட் கொடுத்து நம்ம எழுதியிருக்கோம். ஆனால் இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் எழுதும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே நம்ம ஒரு ரிட்டன் டைப் எழுதுவோம். அதாவது இந்த சாம்பிளுக்கு முன்னாடி வாய்ட் இல்லைன்னா இன்ட் அந்த மாதிரி நம்ம ரிட்டன் டைப் இங்கே எழுதுவோம். ஆனால் இங்கே ரிட்டன் டைப் இல்லை. ஸோ இதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது. இங்கே ஏன் ரிட்டன் டைப் இல்லை அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஒரு கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது மட்டும்தான் ரன் ஆகும். ஸோ அதனால தான் இங்கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிட்டன் டைப் நம்ம அங்கே எழுதலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத எழுதிட்டோம். நம்ம அதுக்கு என்ன எழுதியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் டாட் பிரிண்ட் லைன் கொடுத்து நம்ம ஹே ஐ எம் அ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது கீழே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு உள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை இங்கே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த சாம்பிள் அப்படிங்கிறது கிளாஸ் நேம். இந்த எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நேம். இந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கீவேர்ட் மாதிரி. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி நியூ அப்படிங்கிறது யூஸ் பண்ணி தான் ஒரு புது ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நியூ அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்ட் போட்டு தான் நம்ம இங்கே புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இப்போ இந்த சாம்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இங்கே சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்கிறது அந்த கிளாஸ் நேம். எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்கான நேம். இங்கே நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே நியூ அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட். இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே சாம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் இங்கே கால் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே, அதாவது எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போதே என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாம்பிள் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன ஆக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஆக்ஷன் இங்கே ரன் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது டேரெக்டாக ஹே ஐ எம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. அதாவது சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸில் எஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கேன். ஹே ஐ எம் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கேன். இங்கே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதிக்கலாம், இல்லை ஏதாவது ஆக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிக்கலாம், என்ன வேணாலும் எழுதலாம். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற கான்செப்ட். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் என்னவோ அதே தான் கன்ஸ்ட்ரக்டர் நேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சாம்பிள் அப்படிங்கிறத வந்து நம்ம
கிளாஸ் நேமாக கொடுத்துருக்கோம். அதே தான் நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் நேமாக யூஸ் பண்ணணும். இதில் கேபிட்டல் எஸ் கொடுத்துருக்கறனால தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் நேம்லேயும் நம்ம கேபிட்டல் எஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரிட்டர்ன் டைப்போ ரிட்டர்ன் வேல்யூ அந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணும்போது. ஸோ கிட்டத்தட்ட ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு எழுதுகிற மாதிரி நம்ம இந்த வாய்டு இன்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு எழுத மாட்டோம். இதுதான் 2 முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இது க்ரியேட் பண்ணும்போது கவனிக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். நம்ம எப்போவுமே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கிளாஸுக்கு நேம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கொடுக்குறோம். ஸோ ஹலோ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னொரு கிளாஸும் க்ரியேட் பண்ணுறோம். ஏன்னா அந்த கிளாஸில் தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த கிளாஸு என்ன பேர் கொடுக்கலாம், நம்ம யூஸ்வலாக கொடுக்குற மாதிரி சாம்பிள் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ இப்போ சாம்பிள்னு ஒரு கிளாஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ சாம்பிளுங்கிற கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாம்பிளுங்கிற கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? சாம்பிளுங்கிற கிளாஸ்க்குள்ள நம்ம அந்த கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிளாஸ் நேம் எப்படி கொடுத்தோமோ நம்ம அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம சாம்பிள் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துரும். இதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்து அதை ரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா, சும்மா பிரிண்ட்டுக்கு கொடுக்கலாம். இப்போ பிரிண்ட்டு நம்ம எப்பவும் போல் ஃபுல்லாக டைப் பண்ணலாம் வேணாம். நம்ம எப்பவும் டைப் பண்ணுற மாதிரி system.out.println டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு ஈஸியாக இன்னொரு வழி இருக்குது. SYSO அப்படின்னு டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பிரிண்ட் லைன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் போக போக நீங்களே கற்றுக்குவீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஹலோ அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே போவோம். ஸோ ஹலோங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ ஹலோங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இதில் தான் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துட்டோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சாம்பிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த சாம்பிள் அப்படிங்கிற அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அசைன் நியூ சாம்பிள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த சாம்பிள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த கிளாஸோட நேம். இந்த சாம்பிள் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இது கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு ப்ரோட்டோடைப் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை அந்த க்ரியேட் பண்ணும்போது ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம அங்கே க்ரியேட் பண்ண கன்ஸ்ட்ரக்டர் இங்கே ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வேணால் ஹலோ அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஹலோ. ஸோ நம்ம இப்போ ஹலோன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஹலோன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம வேணால் அந்த ஹலோ அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரே நம்ம இங்கே கால் பண்ணலாம். ஹலோ ஹெச் அசைன் நியூ ஹலோ அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நம்ம இப்போ ஹலோங்கிற கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஹலோ கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன கொடுக்கலாம், எதாவது பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். SYSO. ஸோ system.printlnல டபுள் கோட்ஸில் நம்ம ஹலோனே பிரிண்ட் பண்ணுவோம். இப்போது இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, வெல்கம் டு ப்ரோட்டோடைப் வந்துருச்சு, ஹலோ வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் உள்ளே கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லைக் பிரிண்ட் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் பண்ணலாம். இல்லை இது எத்தனை கிளாஸஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது ஒரு தடவை உங்கள் சிஸ்டமில் பண்ணி பாருங்கள். இனி நம்ம பார்க்க போகிறது திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் தான். இது வரைக்கும் நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அதில் எந்த ஆர்குமெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணல. அது ஒரு மெத்தடாக இருக்கட்டும், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்டராக இருக்கட்டும், எதுக்குமே நம்ம இது வரைக்கும் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த சாம்பிள் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பிள்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹலோங்கிற கிளாஸ்க்குள்ளே இந்த சாம்பிள்ங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது, அதாவது இந்த சாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா,
1011 அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் நம்ம கொடுக்குறோம், ஒரு வேல்யூ நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கொடுத்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வரும், அதாவது இந்த சாம்பிள் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு வரும். ஸோ இந்த 1011 அப்படிங்கிற வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துருக்கிற இந்த int a இந்த int b அப்படிங்கிறதுக்கு அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த int a இந்த int bக்கு அசைன் ஆனது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அது இந்த ஏரியாக்குள்ளே, அதாவது இந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டர், அதாவது நம்ம நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். அதாவது அது ஒரு லோக்கல் வேரியபிளாக க்ரியேட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த கொடுத்த இந்த 1011 அப்படிங்கிற வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற இடத்துல மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். அப்போ இந்த int a int b அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு லோக்கல் வேரியபிளாக ஆகிடும். அதாவது இந்த 1011 அப்படிங்கிற வேல்யூ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இடத்துல மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது சாம்பிள் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒருவேளை இந்த ப்ராக்கெட்டுக்கு கீழே இதுக்கு ஏதாவது நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல ஏபி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல இந்த 1011 அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ண முடியாது. அதாவது நம்மளால் அந்த ஏஎன்பி அப்படிங்கிறதுக்கு நம்ம இதோட வேல்யூஸை கால் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா int a b அப்படிங்கிறத அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண முடியாதுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். நம்ம நார்மலாக டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா, அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் int a, b அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோம் இல்லையா. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில், ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கோ வெளியில் நம்ம int a b அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறோன்னா அந்த ஏஎன்பிக்கு நம்ம ஏதாவது வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது எங்கே வேணாலும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இது குளோபல் வேரியபிள். புரியுதுங்களா? இதுக்கு பேர் குளோபல் வேரியபிள். மொத்த கோட்லேயும் நம்ம எங்கே ஏபி அப்படின்னு எழுதினாலும் இந்த ஏஎன்பிக்கு ஏதாவது வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த வேல்யூ யூஸ் பண்ண முடியும். பட் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இந்த ஏபி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது வேல்யூஸ் இப்படி ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணுறதோ இல்லை அதுக்குள்ளே நம்ம ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளால் வேறு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பேர் தான் லோக்கல் வேரியபிள். ஆனால் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ அங்கே தான் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் அப்படிங்கிற கீவேர்டு வருது. ஸோ திஸ் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம திஸ் டாட் ஏ அசைன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு இந்த திஸ் அப்படிங்கிற கீவேர்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேரியபிள் நேம் சேம் நேமாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த int ஏபிக்கு பதிலாக int cd அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக சி அசைன் ஏ டி அசைன் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஏவோட வேல்யூ சிக்கு அசைன் ஆயிரும், பியோட வேல்யூ டிக்கு அசைன் ஆயிரும், நம்ம அப்படி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் தென் அந்த வேரியபிளோட நேம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இங்கேயும் int ஏன்னு கொடுத்துருக்கோம் இங்கேயும் int ஏன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான சினாரியோஸில் நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா திஸ் டாட் ஏ அசைன் ஏ அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல இந்த திஸ் டாட் ஏல இங்கே வர்ற ஏ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வேரியபிள். இந்த குளோபல் வேரியபிளில் வர ஏ தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். அசைன் ஏ அப்படின்னு கொடுக்குற இந்த ஏ அப்படிங்கிறது இந்த ஆர்குமெண்ட், நம்ம இங்கே ஆர்குமெண்ட் மூலமாக நம்ம எடுத்தோம் இல்லையா, அந்த ஏ தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா திஸ் டாட் ஏ அசைன் ஏ அப்படிங்கும்போது இந்த குளோபல் வேரியபிளில் இருக்கிற ஏக்கு இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கிற ஏ நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி தான் இது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி தான் டெஸ் டாட் பி அப்படின்னா இந்த பி அப்படிங்கிறது குளோபல் வேரியபிளில் இருக்க பி, இந்த பி அப்படிங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்கிற பி. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வெளியில் இருக்கிற குளோபல் வேரியபிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒரு மெத்தட்குள்ளே இருக்கிற வேரியபிளில் வர்ற வேல்யூவை அசைன் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரேசஸ்க்கு வெளியில் எங்கே நீங்கள் ஏபி அப்படின்னு யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம இங்கே அசைன் பண்ணதுனால அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துகிட்டு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏக்கு 10 அப்படிங்கிறதும் பிக்கு 11 அப்படிங்கிறதும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். இதுதான் திஸ் அப்படிங்கிற கீவேர்டோட ஒர்க்கிங். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்னா இதை நம்ம ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஹெலோனே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஹெலோன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், மறுபடி சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ சாம்பிள்னு ஒரு கிளாஸும் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம், 2 வேரியபிள்ஸ் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ int a, b இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படி வேணால் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா
int a, int அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன நம்ம கொடுத்துருக்கோம், int a, int b அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஹலோ அப்படிங்கிற அந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒன்று ஈஸியான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் டைப் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைனில் காட்டும், நிறைய லிஸ்ட்டில் காட்டும். அதில் மெயின் மெத்தட் அப்படின்னு இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மெயின் மெத்தட் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அதுவாகவே வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பிளுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். சாம்பிள் ஸ்பேஸ் எஸ் அசைன் மறுபடியும் சாம்பிள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்குமெண்ட்டுக்கு இது கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ இங்கேயே நம்ம என்ன பண்ணோம்னா ஆர்குமெண்ட் கொடுக்கணும். நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ஒரு 10, 20 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். சாரி, இங்கே எரர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நியூ அப்படிங்கிறத கொடுக்கல. அதனால தான் இந்த எரர் வந்துச்சு. இந்த எரர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக பண்ணிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக வந்துடும். ஸோ நம்ம அது என்ன அப்படின்னு கவனிக்காமல் நம்ம பண்ணிடுவோம், அது வந்துடும். ஸோ இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த int a b வச்சு நீங்கள் என்ன வேணால் பண்ண சொல்ல. இப்போ சி அசைன் a + b அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ a ப்ளஸ் பி இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். இப்போ நம்ம அதை பற்றி பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வரலைங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இங்கே திஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்துட்டு அந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஸோ இந்த குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது வராது. ஸோ இப்போ இந்த குளோபல் வேரியபிள் வரணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம திஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போது int a, bக்கு இப்போ ஏக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவோம். a அசைன் ஒரு 100 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். இப்போ அதுக்கப்புறம் இந்த பிக்கு int bக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா int bக்கு 200 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். ஸோ இப்போது நம்ம இதை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் பிரிண்டில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா a ப்ளஸ் பி. இப்போ இந்த ஏயும் பியும் நம்ம பிரிண்ட் பண்ண கொடுக்கும். இப்போ இந்த ஏயும் பியும் பிரிண்ட் பண்ண கொடுத்தா என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஏயும் பியும் பிரிண்ட் பண்ண கொடுத்தா என்ன ஆகும்னா, ஒரு நிமிஷத்தை மறுபடியும் 1020 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஏன் இங்கே 1020 தான் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 1020 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஎன்பிக்கு வேல்யூவாக ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ரிசீவ் பண்ண வேல்யூ தான் குளோபல் வேரியபிளுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரொம்ப சிம்பிளாக திஸ் டாட் ஏ அசைன் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்போ திஸ் டாட் ஏ அசைன் ஏ அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்க குளோபல் வேரியபிள். ஓகேவா? அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது அந்த லோக்கல் வேரியபிள். ஸோ இப்போ இதை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா, ஏவோட வேல்யூ 10 தான் இருக்கும். இதுக்கு நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மாற்றியும் நம்ம அசைன் பண்ணலாம். அதாவது ஏ அசைன் திஸ் டாட் ஏ அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் வேரியபிளில் இருக்கிற ஏக்கு இந்த குளோபல் வேரியபிள் ஏவோட என்ன வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ வரும். வேணா இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வேரியபிள் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஏவோட வேல்யூ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா இந்த லோக்கல் வேரியபிளில் இருக்கிற ஏக்கு வந்துருச்சு. ஏன்னா நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சாம்பிள் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டரும் கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஆர்குமெண்ட்டில் கொடுத்துருந்த வேல்யூ தான் ஃபஸ்ட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த சாம்பிளில் இருக்கிற ஏக்கும் பிக்கும் அசைன் ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம இந்த குளோபல் வேரியபிளாக கொடுத்துருக்கிற வேல்யூவை இங்கே வர வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி திஸ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான், ஆனால் இது நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறேன். இது இப்படி மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 2-3 வேரியபிள் கொடுத்து வேறு கிளாஸ் ஒரு 2-3 கிளாஸஸ் கொடுத்து அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது என்ன எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது புரியும். ஸோ இதை ஒரு தடவை பண்ணி பாருங்கள். கிளாஸ் என்ன, ஆப்ஜெக்ட் என்ன, கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஸ்டாட்டிக் பார்த்தோம், திஸ் பார்த்தோம், கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இனி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விஷயம். அது டிஃப்ரெண்ட்டான விஷயம் தான், ஆனால் கஷ்டமான விஷயம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் இது படிக்கும்போது இது கொஞ்சம் டஃப்பான கான்செப்ட் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது, இது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹெரிட்டன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம வீட்டிலலாம் சொல்லுவாங்க இல்லையா, லைக்
அவனை பாருங்கள் அவன் தாத்தா மாதிரியே பிஹேவ் பண்ணுறான், இல்லை அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு வர ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே வந்திருக்கும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான், இப்போ நம்மளை பார்த்து நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க, இல்லை நீங்கள் உங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது அவங்களுடைய குணாதிசயங்கள் இல்லை அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படியே வர்றதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இது கோடிங்கில் எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கோடிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவாவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் நம்ம சில விஷயங்கள் டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த விஷயத்தை வேறொரு கிளாஸுக்கு நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஏ அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா, அந்த கிளாஸ் ஏல சில விஷயங்கள் இருக்குன்னா கிளாஸ் பியில் சில விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது கூடவே இந்த கிளாஸ் ஏல இருக்கிற விஷயமும் ரன் ஆகிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இதோட கோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோடிங் ஈஸியாக புரியணும்னா அதுக்கு முன்னாடியே அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுருக்கோம், டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவும் வேறு வேறு. அதாவது கோடிங்கில் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதாவது ஸ்மால் லெட்டர்ஸா கேபிட்டல் லெட்டர்ஸா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அப்பர் கேஸா லோவர் கேஸா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அது ரொம்ப முக்கியமான விஷயம் கோடிங்கில். ஏன்னா நம்ம இங்கே வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது ஏ அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வேரியபிளை நம்ம கால் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே இந்த லோவர் கேஸ் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா அது இந்த கிளாஸில் ரன் ஆகும்போது அந்த லோவர் கேஸ் ஏவாக தான் ரன் ஆகும். அதே மாதிரி அப்பர் கேஸில் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த கிளாஸை தான் டினோட் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான இடங்களில் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸோட நேம் வந்து நம்ம அப்பர் கேஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோன்னா அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கும் நம்மளால் அப்பர் கேஸ் ஏ கொடுக்க முடியாது. அப்படி நம்மளால் கோடிங்கில் பண்ணவே முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோட் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். நம்ம லோவர் கேஸ் யூஸ் பண்ண இடத்துல இப்போ ஒரு வேரியபிளுக்கு நம்ம லோவர் கேஸ் யூஸ் பண்ணணும்னா கடைசி வரைக்கும் அந்த வேரியபிளை கால் பண்ணணும்னா அந்த இடத்துல லோவர் கேஸ் தான் யூஸ் பண்ணணும், அப்பர் கேஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம இந்த கான்செப்ட்டுக்கு வருவோம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா கிளாஸ் ஏ அப்படிங்கிறது இருக்குது. கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏவோட வேரியபிளும் இருக்கும், அதில் இருக்கிற ஃபங்க்ஷனும் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் பிக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான வேரியபிளும் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் இதில் வரும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கிளாஸ் பிக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது, ஹலோ அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அது கூட சேர்ந்து கிளாஸ் ஏவோட கேரக்டரிஸ்டிக்ஸான ஏ அப்படிங்கிற வேரியபிளும் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் சேர்ந்து வரும். இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி கிளாஸ் ஏக்குள்ளே இருக்கிற விஷயங்களையும் இன்ஹெரிட் பண்ணி கொண்டு வருது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் அப்படின்னா ஒரு கிளாஸில் இருக்கிற விஷயங்களை வேறொரு கிளாஸில் நம்ம அப்படியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மறுபடியும் கோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்சுவலாக 3 டைப்பில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அப்படின்னா அதிலிருந்து வெறும் ஒரே ஒரு கிளாஸுக்கு மட்டும் அதில் இருக்கிற விஷயங்களை இன்ஹெரிட் பண்ணுறது. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதே மாதிரி செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது இப்போ இந்த கிளாஸில் ஒரு விஷயம் இருக்குது, அதை வந்து இந்த கிளாஸ்க்குள்ளே கொண்டு வரோம், அதிலிருந்து அடுத்த கிளாஸுக்கு போகிறோம். இப்படி நிறைய லெவலில் வர்றதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது 2 டைப் போக இன்னொரு டைப் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸை நம்ம மல்டிபிள் கிளாஸஸ்க்கு இன்ஹெரிட் பண்ணலாம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னது மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்கன்னா பேரண்ட்ஸில் ஒருத்தவங்களோட கேரக்டரே இப்போ 2 கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 கிட்ஸுக்குமே அந்த கேரக்டர்ஸ் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த பேரண்ட் மாதிரியே இவங்களுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இவங்களுக்கும் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு சொல்கிறது அப்படின்னா ஹையரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இது எத்தனை கிளாஸஸ்க்கு வேணாலும் கொடுக்கலாம். இட் இஸ் நாட் லிமிட்டட் டு 2. இது நீங்கள் எத்தனை கிளாஸஸ்க்கு வேணாலும் கொடுக்கலாம். இது தவிர இந்த சிங்கிள் தவிர மல்டி லெவலாக இருக்கட்டும் ஹையரார்கியலாக இருக்கட்டும் நீங்கள் எத்தனை லெவல் வேணாலும் கொடுக்கலாம். இதுதான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் கோட் நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ப்ரோக்ராமில் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சொன்ன இன்ஹெரிட்டன்ஸ் கோடில் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம், டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே இங்கே இந்த ஏ அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ். ஓகேங்களா? ஏன்னா இங்கே கிளாஸ் ஏ அப்படிங்கிறது கேபிட்டல் ஏ கொடுத்துருக்கோம், இங்கே இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒருவேளை இந்த இன்ட் ஏ பக்கத்துலேயே நம்ம இப்போது
இந்த கிளாஸுக்கு நம்ம வேறு ஏதாவது நேம் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோம். இந்த இன்ட் ஏ பக்கத்துலேயே கமா கேபிட்டல் ஏ நீங்கள் கொடுத்தீங்க, அதாவது அப்பர் கேஸ் ஏ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது 2 வேரியபிளாக தான் எடுத்துக்கும். ஸோ கோட் பண்ணும்போது நம்ம முன்ன சொன்ன மாதிரி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேஸ் சென்சிட்டிவ். இப்போ கிளாஸ் ஏக்கும் அப்பர் கேஸ் ஏ கொடுத்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற வேரியபிளுக்கும் நீங்கள் அப்பர் கேஸ் ஏ கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கோட் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கோம். அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது இந்த கிளாஸ் ஏ அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் பிக்கு எப்படி இன்ஹெரிட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்பேஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்பேஸ் எக்ஸ்டென்ஸ் ஸ்பேஸ் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். ஸோ இங்கே ஒரு கிளாஸில் இன்னொரு கிளாஸை நம்ம இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு வேர்டு தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், கிளாஸ் பிக்குள்ளே இன்ட் நம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வாய்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நீங்கள் ஏதாவது இந்த கிளாஸ் பிஏ இது கால் பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல இது மட்டும் ரன் ஆகாது, அது கூடவே சேர்ந்து இந்த விஷயங்களும் ரன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இது மட்டும் ரன் ஆகாது, கிளாஸ் ஏக்குள்ளே கொடுத்துருக்குற விஷயங்களும் சேர்ந்து தான் ரன் ஆகும். இப்போ கிளாஸ் பிக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் நம்ம எங்கேயாவது கால் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த கிளாஸ் பிக்குள்ளே இருக்கிறது மட்டும், அதாவது obj.num இல்லை obj.helloன்னு மட்டும் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஏல இருக்கிறத, அதாவது இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளை கூட நீங்கள் இதில் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்லேயே உங்களால் கால் பண்ண முடியும். அதாவது கிளாஸ் ஏவை இங்கே இன்ஹெரிட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால கிளாஸ் பியில் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கால் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வேரியபிள் மட்டும் இல்லாமல் ஏ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற விஷயங்களையும் சேர்த்து நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. இது சொல்லும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இதை நம்ம கோடில் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லிக் கொடுக்குறோம், அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இதை நம்ம கோட் பண்ணி பார்க்கலாம். இப்போது நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல ஒரு கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஏங்கிற கிளாஸ்க்குள்ளே நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாய்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன கொடுக்கலாம், ஸோ இதில் என்ன பிரிண்ட் பண்ண கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பிரிண்ட் பண்ண கொடுக்கலாம். இங்கே நம்ம என்ன கொடுக்கலாம், வெல்கம் டு கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பி அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் நேம் என்னென்னா நம்ம பி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்னோம் இந்த பி அப்படிங்கிற கிளாஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம், அதே மாதிரி இன்ட்டு நம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வாய்ட் டிஸ்பிளே பி அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இங்கே வாய்ட் டிஸ்பிளே பி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வாய்ட் டிஸ்பிளே பி அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக இங்கே என்ன வேணாலும் கொடுக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. பட் நம்ம இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அங்கே கொடுத்த மாதிரி வெல்கம் டு கிளாஸ் பி. ஸோ அது கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஏ அப்படிங்கிற கிளாஸில் ஒரு விஷயம் இருக்குது, பி அப்படிங்கிற கிளாஸில் ஒரு விஷயம் இருக்குது. பி அப்படிங்கிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏங்கிற கிளாஸில் கொடுத்த விஷயங்களை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற விஷயங்கள் இதுலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள், சாம்பிள் அப்படின்னு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு பி அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம மெயின் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த மெயின் மெத்தட் வருது. ஸோ நம்ம மெயின் மெத்தட் எடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா பி ஸ்பேஸ் பி அசைன் நியூ பி அப்படின்னு கொடுத்துட்டோம்.
ஸோ நம்ம பி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல தான் இன்ஹெரிட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பி டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பியில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், இன்ட் நம் மட்டும் தானே கொடுத்துருந்தோம். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே நம்ம கிரியேட் பண்ண என்ன காட்டுது, இன்ட் ஏ காட்டுது, நம் காட்டுது. அதே மாதிரி டிஸ்பிளே வாய்டு அப்படிங்கிறது காட்டுது, டிஸ்பிளே பி அப்படிங்கிறது காட்டுது. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சும்மா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளே அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது பியோட டிஸ்பிளே கிடையாது. இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது நம்ம ஏ அப்படிங்கிற கிளாஸில் கொடுத்தோம்லையே அந்த டிஸ்பிளே, ஏலேருந்து இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்த டிஸ்பிளே. ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணலாம், டிஸ்பிளே பி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ பி டிஸ்பிளே அப்படிங்கிறது கொடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பிங்கிற கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த பியோட கிளாஸோட ஆப்ஜெக்ட் வழியாக அது இன்ஹெரிட் பண்ணிட்டு வந்து ஏ கிளாஸில் இருக்கிற விஷயங்களே நம்ம என்ன பண்ணுறோம், கால் பண்ணிட்டு வரோம். ஸோ இது ஒரு தடவை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெல்கம் டு கிளாஸ் ஏ, வெல்கம் டு கிளாஸ் பி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஏல இருக்கிறத கால் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் கிளாஸ் பியில் இருக்கிறது கால் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இது வந்து பெரிய விஷயம் இல்லை. இங்கே இது வந்து நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்ட் இப்படி புரிஞ்சு பண்ணணும், அவ்வளோதான். இது எப்படின்னா நம்ம யோசிக்கணும், இது பண்ணால் இது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுட்டு நம்ம பண்ணாலே நமக்கு இந்த விஷயங்களை ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் சிஸ்டமில் ஒரு தடவை நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட, இந்த இதெல்லாம் நம்ம சொல்கிறோம், இதில் சப் கிளாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பி அப்படிங்கிறது தான் இதில் சப் கிளாஸ், ஏ அப்படிங்கிறது பேஸ் கிளாஸ். இந்த பேஸ் கிளாஸ் சப் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு இன்னும் வேற மாதிரி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ் கிளாஸை பேரண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சப் கிளாஸை சைல்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேர்ம்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ பேஸ் கிளாஸ்னு சொல்லலாம், பேரண்ட் கிளாஸ்னு சொல்லலாம், அதே மாதிரி சப் கிளாஸ்னு சொல்லலாம், சைல்ட் கிளாஸ்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இந்த ப்ரோக்ராம் ஒரு தடவை உங்கள் சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் இன்டர்வியூவில் கேட்குற ஒரு கொஸ்டின் தான், ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கா, இல்லை ஜாவாவில் ஏன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இல்லாமல் இருக்குது? இந்த கேள்வியை நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கான பதில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். நம்ம இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்னொரு கிளாஸில் நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். இப்போது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கிளாஸில் இருந்து அந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கிளாஸோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒரு கிளாஸுக்குள்ளே கொண்டு வரதுக்கு பேர் தான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கான்செப்ட் ஜாவாவில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பண்ண முடியாதுன்னா கம்ப்ளீட்டாக பண்ண முடியாதுன்னு இல்லை, அதுக்கு வேறு வழிகள் இருக்குது, அது நம்ம எப்படிங்கிறது சொல்லலாம். பட் பேசிக்காக ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லித்தரேன். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதே மாதிரி கிளாஸ் பின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளேயும் ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் ஏக்குள்ளே ஹலோ அப்படிங்கிறது என்ன வேணால் பண்ணலாம், அந்த ஹலோ அப்படிங்கிறது என்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி கிளாஸ் பிக்குள்ளே இருக்கிற ஹலோ ஃபங்க்ஷனில் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஸோ கிளாஸ் ஏல ஹலோன்னு ஒன்று கொடுத்துட்டோம், அதனால் கிளாஸ் பியில் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை. ஏன்னா இது ஒரு தனி கிளாஸ், அது ஒரு தனி கிளாஸ். அப்போ இது செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் ஆகும், அது செப்பரேட்டாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ கிளாஸ் ஏல ஹலோன்னு கொடுக்குறதும் கொடுக்கலாம், கிளாஸ் பியில் ஹலோன்னு கொடுக்குறதும் கொடுக்கலாம். ஆனால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, இப்போ கிளாஸ் சின்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த கிளாஸ் சியில் நம்ம இது ரெண்டையுமே இன்ஹெரிட் பண்ண முடியுமா? அதாவது கிளாஸ் சி ஸ்பேஸ் எக்ஸ்டென்ட் ஸ்பேஸ் ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இப்படி கொடுக்க முடியாது. இப்படி கொடுத்தீங்கனாலே எரர் வரும். எக்ஸ்டென்ஸுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் தான் கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலே எரர் வரும். இது சும்மா எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சினாரியோ இப்படி கொடுக்கும்போது எந்த ஹலோ எடுத்துக்கணும்? ஸோ இது கோட் கிடையாது, இது விச் ஹலோ அப்படிங்கிறது நம்ம எழுதியிருக்கோம். அதாவது இந்த ரெண்டு ஹலோவில் எந்த ஹலோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாஸுக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரும். அது ப்ரோக்ராமர்ஸ்க்கு வரும், கம்பைலருக்கு வரும், கோட்க்கு வரும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை. ஸோ அதனால தான் ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கான கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் இதை பண்ணலாம். அது எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் ஜாவாவில் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் அது பாசிபிளாக நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கவனித்து நம்ம பண்ணணும். ஆனால் ஜாவாவில் பேஸில் சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த விஷயம் தான் இன்டர்வியூஸில் நிறைய இடத்துல கேள்வி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரோக்ராமும் பார்த்துட்டோன்னா உங்களுக்கு புரியும். முதல்ல ஒரு ப்ரோக்ராமை பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி அது கோடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ நம்ம கோடை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். மெயின் ப்ரோக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு கான்செப்டை பார்த்துடலாம். அப்போ இது இன்டர்வியூவில் வர ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம 10th வீடியோ முடிக்கிறப்போ ஸ்விங் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். அந்த டைமில் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே முதல்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம கிளாஸ் ஏ அப்படிங்கிறது கிரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஏக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏ அப்படிங்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள பி ஹலோ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே இந்த பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் தான். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் அப்படிங்கிறத நான் இங்கே பின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் எழுதும்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும். இது சும்மா சொல்லி கொடுக்கறதுக்காக நான் கோடை சின்னது பண்ணி இப்படி எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கிளாஸ் ஏவை பியில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதாவது கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி ஏ அப்படிங்கிற கிளாஸை பியில் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பிக்குள்ள ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹே அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் இங்கே பிரச்சனையே கிடையாது. யூஸ்வலாக நம்ம எப்படி இன்ஹெரிட் பண்ணுவோமோ அப்படிதான் இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஆனால் தேர்டாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது சி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதில் நம்ம மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பி அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது பி ஸ்பேஸ் பி அஸ் எ நியூ பி அப்படின்னு சொல்லி அந்த கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி பிக்கு நம்ம இப்படி ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல அதாவது கிளாஸ் சிக்குள்ள பிக்கு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும்? பியோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுமா இல்லை ஏவோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுமா? ஏன்னா நம்ம இன்ஹெரிட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கோம், அதோட பேஸ் கிளாஸ் என்னவோ அது வந்து இதுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு தானே சொல்றோம். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்படி பி அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும்போது பியோட பேஸ் கிளாஸ் என்னவோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் தான் முதல்ல ஒர்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன நடக்கும், நேரம் இங்கே வரும். இங்கே வந்தால் என்ன, இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு பார்க்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன ஆகும்னா, இந்த கிளாஸ் வந்து ஓகே இன்ஹெரிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அப்போ நேரம் என்ன வரணும்னா இங்கே வந்துடும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் முதல்ல ஒர்க் ஆகும். அதாவது என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹலோ அப்படிங்கிற விஷயம் பிரிண்ட் ஆகும். இது பிரிண்ட் ஆகி முடிச்சுட்டு என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் தான் இந்த பியோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். இப்படி பியோட கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன நடக்கும், ஹே அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி எப்படி இன்ஹெரிட் பண்ணோம் அப்படிங்கிறது. அப்படி இன்ஹெரிட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் முதல்ல ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த சைல்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். அதாவது நம்ம எந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோமோ அதோட கன்ஸ்ட்ரக்டர் முதல்ல ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகும். இதுதான் நம்ம சொன்ன இந்த கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு தடவை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தா அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஏன்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம், ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன் நம்ம இங்கே என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இட்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பி அப்படி இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பி அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். பின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். பிங்கிற கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிங்கிற கிளாஸில் நம்ம ஏவை இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம், எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம், என்ன கொடுக்கலாம், இட்ஸ் பி அப்படின்னே நம்ம கொடுத்துடலாம். அது கொடுத்தா அதில் இட்ஸ் ஏன்னு கொடுத்தோம். நம்ம இங்கே இட்ஸ் பி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துடலாம். ஸோ இட்ஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே கூட பண்ணலாம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெயின் அப்படின்னு நம்ம சொன்ன மெயின் மெத்தட் அப்படின்னு சொன்னாலே, இப்போ மெயின் இங்கே நம்ம மெயின் க்ரியேட் பண்ணிட்டு இதிலே நம்ம என்ன பண்ணலாம்னா, பிக்கு ஒரு என்ன பண்ணலாம், பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். பி ஸ்பேஸ் அசைன் நியூ
ஸ்பேஸ் இந்த பி அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணலாம். ஸோ பி அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது நம்ம இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ இட்ஸ் பி இதை தான் நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இன்ஹெரிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போது பேஸ் கிளாஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அப்படின்னா அது ரன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் அப்படின்னா சப் கிளாஸில் இருக்கிறது ரன் ஆகும். அதனால தான் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ அப்படின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் பி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம முன்ன சொன்ன மாதிரி நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும், உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாவா இல்லை ஊப்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பயப்படுற ஒரு முக்கியமான விஷயம், இந்த பேரை கேட்டாலே ஐயோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு கான்செப்ட் தான் பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கோடிங் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். நம்ம கான்செப்டை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிற கான்செப்டும் ஈஸி தான். நம்ம அதை எப்படி பார்க்குறோங்கிற விஷயத்துல தான் அது இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கான்செப்டை பற்றி கேள்விப்படுறோம், அந்த கான்செப்ட் எல்லாரும் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளும் அதே மைண்ட் செட்டில் யோசிக்கிறோம் அப்படின்னா அது நமக்கும் அப்படியே தான் இருக்கும். ஆனால் எதுக்காக அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க ஆரம்பித்து அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாலிமார்ஃபிசம் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் மறுபடியும் நான் சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாஸ்க்குள்ளே எப்போ நம்ம இந்த சீல ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா அந்த மாதிரியான விஷயம் வந்துச்சு அப்படின்னாலும் அதுக்கு பேர் மெத்தட். நான் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா அது எதுக்குன்னா உங்களுக்கு கான்செப்ட் டக்குன்னு புரியறதுக்குன்னு நீங்கள் இப்போ தான் பேசிக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சீல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இங்கே வந்து மெத்தட் அப்படின்னு சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஃபங்க்ஷன்னு சொல்கிறேன். ஆனால் ஜாவாவில் அது மெத்தட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஹலோ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இன்னொரு மெத்தட், அதாவது வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி 2 ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் அதாவது ஒரு ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட் இல்லை, இன்னொரு ஃபங்க்ஷனில் இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ரிங் ஏ கொடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஹலோ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹலோ ஸ்பேஸ் ஹெச் அசைன் நியூ ஹலோ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹலோவுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அது கீழே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா h.display அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு h.display அப்படின்னு சொல்லி 10ன்னு கொடுத்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு இங்கே தான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். மெத்தட் ஓவர்லோடிங் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இங்கே தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம h.display அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறோம் இல்லையா, இப்படி கால் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டைரெக்டாக இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகும். அதாவது ஆர்குமெண்ட் இல்லாத இந்த டிஸ்பிளே தான் அங்கே கால் ஆகும். அதே மாதிரி h.display அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் இருக்கிற டிஸ்பிளே கால் ஆகும் அந்த இடத்துல. புரியுதுங்களா? இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். ஒரே பேரில் இருக்கிற மெத்தட் தான், ஆனால் நம்ம கால் பண்ணும்போது அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் அது இங்கே கால் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணும்போது ஆர்குமெண்ட் இல்லாத டிஸ்பிளே அங்கே கால் ஆகும். செகண்ட் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்து நம்ம கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆர்குமெண்ட் இருக்கிற இந்த டிஸ்பிளே கால் ஆகும். இதே இடத்துல நீங்கள் இன்னொரு டிஸ்பிளே கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃப்ளோட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த இடத்துல h.display 10.5 அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன நடக்கும்னா இந்த டிஸ்பிளே கால் பண்ணும்போது இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகிடும். அதாவது ஆர்குமெண்ட் இல்லாத இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகும். 10.5 அப்படின்னு நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோட்டில் கொடுத்துருக்கிற டிஸ்பிளே தான் அங்கே கால் ஆகும். அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற ஆர்குமெண்ட் இருக்கா இல்லையா, ஆர்குமெண்ட்டோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஒரே நேமில் இருந்தாலும் அதுக்கு ஆர்குமெண்ட் இருக்கா இல்லையா, அதோட டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் பேஸ் பண்ணி கால் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங். அப்போ இதுதான் மெத்தட் ஓவர்லோடிங். எப்படின்னா ஒரே நேமில் பல மெத்தட்ஸ் இருந்தாலும் அந்த மெத்தடை கால் பண்ணும்போது அதில் ஆர்குமெண்ட் இருக்கா இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கால் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா மெத்தட் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்கிறது. இதை நம்ம இப்போ பண்ணி பார்க்க வேண்டாம். பாலிமார்ஃபிசமில் இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம ஒரு தடவை பண்ணிப்போம். பாலிமார்ஃபிசமில் இன்னொரு மெத்தட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட் ஓவர் ரைடிங். இந்த மெத்தட் ஓவர் ரைடிங்கிற விஷயம் காலேஜ்லலாம் படிக்கும்போது இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது, இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்கிப் பண்ண சிலபஸஸும் இருக்குது. இல்லை தியரி மட்டும் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பண்ணுற
காலேஜஸும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்கிறது. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ ஈஸியான விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதாவது மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிளாஸ் ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அது கூட வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இப்போ அதை நம்ம எழுதலை எதுக்காகனா, நம்ம முக்கியமான கான்செப்ட் என்னவோ அதை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை மட்டும் எழுதியிருக்கோம். ஸோ இது கிளாஸ் ஏ அப்படிங்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஏவை நம்ம இன்ஹெரிட் பண்ணி கிளாஸ் பி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் பிக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அங்கேயும் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த விஷயங்களில். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பி ஏவை இன்ஹெரிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறனால இந்த விஷயமும் அதுக்குள்ளே இருக்குது. இது நம்ம முன்னாடியே சொன்ன விஷயம் தான், இன்ஹெரிட்டன்ஸில் நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் பி அப்படிங்கிறதுக்குள்ளேயே கிளாஸ் ஏவும் இருக்குது, கிளாஸ் பியும் இருக்குது. அப்போது இதில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷனுக்குமே நம்ம டிஸ்பிளேன்னு தான் பேர் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ எப்போவுமே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இந்த கிளாஸ் பி அப்படிங்கிறதுக்கு க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஒரே பேரில் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் பியில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு ரன் ஆகும். புரியுதுங்களா? கிளாஸ் பியில் இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ரன் ஆகும். கிளாஸ் ஏல இருக்கிற இந்த டிஸ்பிளே உங்களுக்கு அங்கே கால் ஆகாது. ஸோ இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ கிளாஸ் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அங்கே நம்ம டிஸ்பிளே அப்படிங்கிறத கால் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் பியில் இருக்கிறது மட்டும்தான் வரும். இதுக்கு பேர் தான் மெத்தட் ஓவர் ரைடிங் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே ஒரே நேமில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப் கிளாஸுக்கு, அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பி அப்படிங்கிறது சப் கிளாஸ், ஏ தானே நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ அப்படிங்கிறது பேஸ் கிளாஸ். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது பேஸ் கிளாஸ், நம்ம பி அப்படிங்கிற சப் கிளாஸ். சப் கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப் கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும். ஒரே நேமில் பேஸ் கிளாஸ்லேயும் சப் கிளாஸ்லேயும் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் சப் கிளாஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டில் நீங்கள் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க அப்படின்னா அது அந்த சப் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை மட்டும்தான் கால் பண்ணும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர் ரைடிங். ஸோ இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம பண்ண வேண்டாம், இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இனி நம்ம சூப்பர் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாஸ் ஏன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் இன்ட் ஏன்னு வச்சுருக்கோம், வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி க்ரியேட் பண்ணியிருக்கோம். கிளாஸ் பியில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த கிளாஸ் ஏவை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், அங்கேயும் ஒரு இன்டே கொடுத்துருக்கோம், அங்கேயும் ஒரு வாய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அது கீழே அந்த வாய்ட் டிஸ்பிளே கீழே வர ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது, வாய்ட் ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம சும்மா ஒரு இன்ட் ஏவை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா அது எந்த இன்ட் ஏ வரும்? நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது பேஸ் கிளாஸில் நம்ம கால் பண்ணுறதுனால இந்த பேஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இன்ட் ஏ தான் வரும். புரியுதா? அதே மாதிரி பேஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நம்ம டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நான் ஹலோவில் கால் பண்ணுறேன் அப்படின்னா பேஸ் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டிஸ்பிளே தான் கால் ஆகும். இது நம்ம முன்னாடியே சொன்ன விஷயம் தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஹலோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இப்போ டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்? நம்ம முன்னாடியே சொன்னோம், நம்ம நார்மலாக ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சப் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு கால் ஆகும். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அப்போ இன்ஹெரிட் பண்ண இடத்துல நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனில் நம்ம இன்வோக் பண்ணுறோம் இல்லை கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சப் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற விஷயம் மட்டும்தான் வரும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ நம்ம இந்த இது ஹலோ அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம இன்ட் ஏ அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் இந்த சப் கிளாஸ்க்குள்ளே இருக்கிற இன்ட் ஏ தான் வரும். ஆனால் இங்கே நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த கிளாஸ் பிக்குள்ளே கிளாஸ் ஏல இருக்கிற விஷயங்களும் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு வேளை நமக்கு இந்த கிளாஸ் ஏல, அதாவது பேஸ் கிளாஸில் இருக்கிற விஷயங்களை கிளாஸ் பிக்குள்ளே யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டு. அதாவது இதை விட மேலே இருக்கிற ஒரு விஷயம் பேஸ்,
கரெக்டாக. இது சப் கிளாஸ் தான். இதை விட மேலே இருக்கிற ஒரு விஷயம் பேஸ் கிளாஸில், அந்த பேஸ் கிளாஸை கால் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் சூப்பர் அப்படிங்கிறது. இதை விட மேலே இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம கால் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல நம்ம சூப்பர் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்கிற பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே இன்வோக் ஆகாது. இந்த இடத்துல இந்த கிளாஸ் ஏல இருக்கிற டிஸ்பிளே தான் இன்வோக் ஆகி வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ ஒரு வேளை ஏ அப்படிங்கிறதுக்கு நான் 10 அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ அசைன் 10 அப்படின்னு மட்டும் நான் அதுக்குள்ளே கொடுத்தேன் அப்படின்னா இந்த இன்ட் ஏக்கு தான் அந்த 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆகும். இந்த இன்ட் ஏக்கு நான் அந்த 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் பண்ணணுன்னா சூப்பர் டாட் ஏ அசைன் 10 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற ஏக்கு அந்த 10 அப்படிங்கிற வேல்யூ அசைன் ஆயிரும். ஸோ சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு சப் கிளாஸ்க்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணுறோம், அதுக்கு நம்ம பேஸ் கிளாஸில் இருக்கிற விஷயங்களை நம்ம புல் பண்ணிட்டு வரணும் இல்லை கால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படிங்கிற கீவேர்ட். இதே சூப்பரை நம்ம கன்ஸ்ட்ரக்டராகவும் யூஸ் பண்ணலாம். இந்த சூப்பரை கன்ஸ்ட்ரக்டராக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ப்ரோக்ராமில் பண்ணி பார்க்கலாம். ஸோ சூப்பரோட சாம்பிளை நம்ம பண்ணி பார்க்கலாம். சூப்பர் நம்ம நிறைய விதத்தில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதோட சாம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புது கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ் ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் ஏல நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுக்கலாம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் என்ன பிரிண்டில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளாஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு கிளாஸ் என்ன க்ரியேட் பண்ணலாம், பி அப்படின்னு சொல்லி கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ பி அப்படின்னு சொல்லி கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ பிங்கிற கிளாஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு வேரியபிளும் ஒரு வாய்ட் டிஸ்பிளேவும் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த கிளாஸ் பி அப்படிங்கிறது வந்து கிளாஸ் ஏவோட இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இன்ஹெரிட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நம்ம என்ன ஸோ இதில் பிரிண்டில் நம்ம என்ன கொடுக்கலாம்னா இட்ஸ் பி அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஸோ இட்ஸ் பி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டோம். ஸோ இதுதான் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணலாம், ஸோ மெயின் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளாஸ் பிக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் பிக்கு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பி டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்தா எந்த டிஸ்பிளே வரும், டியில் இருக்கிற டிஸ்பிளே வருமா இல்லை ஏல இருக்கிற டிஸ்பிளே வருமா அப்படிங்கிறதா இங்கே டவுட்டு. ஸோ நம்ம இதை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பி, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்படி பி அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மெத்தட் ஓவர் ரைட்டிங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சப் கிளாஸோட ஃபங்க்ஷன் என்னவோ அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு ரன் ஆகும். பேஸ் கிளாஸோட ஃபங்க்ஷன் இங்கே ரன் ஆகாது. இதுவே பேஸ் ஃபங்க்ஷனில் இருக்கிறது நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சப் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா சூப்பர் டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம். சூப்பர் டாட் டிஸ்பிளே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த டிஸ்பிளே இங்கே ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் பி இட்ஸ் ஏன்னு வந்திருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நம்ம முதல்ல பி தான் கொடுத்துருக்கோம். ஸோ முதல்ல இது ரன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பர் கிளாஸில் இருக்கிறது அதாவது பேஸ் கிளாஸில் இருக்கிறது நமக்கு ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இருக்கிற வேரியபிள் ஏ அசைன் ஒரு 20 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை கொடுக்கலாம். அதே மாதிரி பேஸ் கிளாஸில் அதாவது சூப்பர் கிளாஸில் இருக்கிற ஏக்கு அதாவது அப்போ சூப்பர் டாட் ஏ அசைன் ஒரு 30 அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஸோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட் சி அப்படின்னு கொடுத்துட்டு சின்னு ஒரு புது வேரியபிள் கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் சூப்பர் டாட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்றோம். ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். வரல, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் கொடுக்கல இல்லையா. ஸோ பிரிண்ட் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல என்ன கொடுக்குறோம், இந்த இடத்துல நம்ம இப்போ எதுவுமே கொடுக்க வேண்டாம், நம்ம சி அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துடலாம். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ
ஸோ இதை ரன் பண்ணணும்னு என்னாச்சுன்னா அந்த 50 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, நம்ம சூப்பர் கிளாஸ் அதாவது பேஸ் கிளாஸில் இருக்கிற ஒரு வேரியபிளுக்கு நம்ம கிளாஸ் பிலேயே அதாவது சப் கிளாஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இன்டீஜரை கால் பண்ணி நம்ம ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிட்டோம். இப்போ ஒருவேளை இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, கன்ஸ்ட்ரக்டரை வச்சு இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ ஏக்கு ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன கொடுக்கலாம், இட்ஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இட்ஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அதே மாதிரி பியில் என்ன பண்ணலாம், ஸோ பியில் என்ன பண்ணலாம்னா பியிலே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஸோ பியில் என்ன கொடுக்கலாம், ஸோ இட்ஸ் பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போது நம்ம இங்கே ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ இது இருக்கட்டும், நமக்கு இது வேண்டாம். ஸோ இதுக்கு நம்ம இப்போதைக்கு நமக்கு இது வேண்டாம். ஸோ நம்ம இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இது என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் கிளாஸில் இருக்கிறது ரன் ஆகுமா இல்லை சப் கிளாஸில் இருக்கிறது ரன் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே இப்போ ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ரெண்டுமே ரன் ஆகும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டராக கொடுக்கும்போது ரெண்டுமே ரன் ஆகும். ஆனால் இப்போ இதை விட இன்னொரு முக்கியமான ஒரு டவுட் இருக்குது, ஒருவேளை ஆர்குமெண்ட் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டராக இருந்தால் எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்குமெண்ட் இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இங்கே க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம், இட்ஸ் பி ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறோம், ஸோ இதை கொடுத்துட்டோம். இப்போது மெயின் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஆர்குமெண்ட் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம்னா ஆர்குமெண்ட்டில் ஒரு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ இந்த வேல்யூ கொடுத்தா உங்களுக்கு எந்த இது ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஒரு சப் கிளாஸில் இருந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரையும் எடுத்துகிட்டு வரும்னு சொன்னால் அதுதான் நம்ம இப்போ ரிசல்ட்டாக பார்த்தோம். இட்ஸ் ஏ கன்ஸ்ட்ரக்டர், இட்ஸ் பி கன்ஸ்ட்ரக்டர்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணால் எப்படி வரும், ஸோ இப்போ ரன் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் கிளாஸில் ஆர்குமெண்ட் ரிசீவ் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பேஸ் கிளாஸோட மெயின் கன்ஸ்ட்ரக்டர் எதுவோ அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வரும். பியில் ரன் ஆகும்போது அதாவது சப் கிளாஸ் ரன் ஆகும்போது அதோட ஆர்குமெண்ட் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆயிரும். இப்போ உங்களுக்கு ஆர்குமெண்ட் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் இதுலேயும் ரன் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ சூப்பர்னு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஏழு நம்ம கொடுக்க வேண்டிய வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாஸ் பண்ணிட்டு இது இப்படி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இது எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்குமெண்ட் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஃபஸ்ட் லைனில் தான் இருக்கணும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், இட்ஸ் ஏ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், இட்ஸ் பி ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம் இது வேறு எங்கேயும் எழுத முடியாதுன்னா எழுத முடியாது. எழுதினாலும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதினாலும் எரர் வரும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்டரோட மேலே அதாவது ஃபஸ்ட் லைனில் தான் எப்பவுமே இருக்கணும். புரியுதா? ஸோ இதான் சூப்பர் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் அதை நம்ம பார்த்துட்டோம். இதோ நீங்கள் உங்கள் சைடில் பண்ணி பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது, மாற்றி மாற்றி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒர்க் ஆகுது, இதெல்லாம் ஒர்க் ஆகலை அப்படிங்கிறத பாருங்கள். இதை ஒரு தடவை உங்கள் சிஸ்டமில் நீங்கள் பண்ணி பாருங்கள். அடுத்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான ஃபஸ்ட் அசைன்மெண்ட் இதுதான்.
இன்னொரு விஷயம் கூட நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சீல படிச்சிருப்போம். சீல நம்ம இதை எப்படி படிச்சிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ஆஃப் அப்படின்னு போட்டு நம்ம கொடுத்துருப்போம். ஒரு கேரக்டர் அரே கிரியேட் பண்ணுவோம், அதில் சைஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவோம். இப்போ ஜாவாவில் அந்த மாதிரியெல்லாம் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜாவாவில் ஒரு ஸ்ட்ரிங் எப்படி மென்ஷன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்தா போதும். அதில் எஸ் கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கோட் அப்படிங்கிறது கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சில கீவேர்ட்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், அது கேபிட்டல்னா கேபிட்டலில் தான் எழுதணும், லோவர் கேஸ்னா லோவர் கேஸில் தான் எழுதணும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுக்குறோம்னா அந்த வேரியபிளுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ இங்கே நம்ம நேம் அப்படின்னே வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணுமோ, இங்கே வந்து நான் என்னோட பேர் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன எழுதணுமோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்துடும். ஸோ இது எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு இந்த வேரியபிள் நேமை கொடுத்தீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆயிரும். இங்கே நீங்கள் சைஸை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம சீல படிக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா ஒரு இதில் வந்து அந்த நல் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியே இங்கே கிடையாது. நீங்கள் சும்மா என்ன எழுதணுமோ அதை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அது அப்படியே இது பண்ணிக்கும். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம முன்ன சொன்ன மாதிரி system.out.println அப்படிங்கிறது அந்த வேரியபிள் நேம் என்னவோ அந்த வேரியபிள் நேம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா மட்டும் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அதையே எடுத்துக்கும். அது என்ன அதில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அந்த வேல்யூவே எடுத்துக்கும். நம்ம யூஸ்வலாக ஒரு வேரியபிள் எப்படி பாஸ் பண்ணுவோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷன் எப்படி பாஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்ஸையும் நம்மளால பாஸ் பண்ண முடியும். இதை நம்ம சும்மா ஒரு டிப் மாதிரி சொல்கிறோம், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்ம கடைசியில் நம்ம சொல்லியிருக்கோம் 10th வீடியோக்கு அப்புறம் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 டிஃப்ரெண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எழுதியிருக்கோம். எதுக்குன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் புரியுறதுக்காக தான் அந்த 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், பி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சாம்பிள் கிளாஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ சாம்பிள் கிளாஸில் பார்த்தீங்கன்னா PSVM அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரிங் அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன்னு நினச்சிக்கோங்க. இங்கே இடம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சும்மா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிறது மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பி அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா OBJ அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம பி அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பி அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் எதுவும் இல்லை. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எதுவும் அதுக்கு முன்னாடி ரன் ஆகாது. ஸோ இங்கே என்ன இருக்குது, வாய்ட் டிஸ்பிளே இருக்குது, அப்புறம் பிரிண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட்டில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஹலோ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கோம், அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதோட இது முடிஞ்சுது. ஸோ அடுத்த லைன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏ அப்படிங்கிற கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஏ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள என்ன இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது, அது இன்னொரு ஃபங்க்ஷன் அது இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தது என்ன இருக்குங்கிறது பார்க்குறோம். ஸோ இங்கே A.display அந்த ப்ராக்கெட்குள்ள OBJ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவோட ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம பியோட ஆப்ஜெக்டை கால் பண்ணுறோம். புரியுதா? இதை தான் நான் முன்னாடியே சொன்னால் ஆப்ஜெக்டை நம்மளால கால் பண்ண முடியும்னு. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா அதாவது ஏவோட டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம், அதுக்குள்ள பியோட ஆப்ஜெக்டை நம்ம கால் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஏவோட டிஸ்பிளேக்கு முதல்ல நம்ம போகணும். இப்போ நம்ம ஏ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள நம்ம வரலாம். ஸோ ஏ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள என்ன கொடுத்துருக்கான், ஏ அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்கா, நம்ம யூஸ்வலாக இன்ட்டு அந்த மாதிரியான விஷயங்களை பாஸ் பண்ணுவோம் இல்லையா. அது மாதிரி இங்கே என்ன நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இதில் கேபிட்டல் பி கொடுத்துருக்கு. கேபிட்டல் பி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பி அப்படிங்கிறது. ஓகேவா? அப்புறம் இந்த பி இருந்துச்சு, இந்த ஸ்மால் பி அப்படிங்கிறது இந்த பி, அதாவது பியோட ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இன்ட்டு ஃப்ளோட் அதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த பி அப்படிங்கிறது இதோட டைப்பு. ஸோ இன்ட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பி அப்படிங்கிறது இந்த கிளாஸை டினோட் பண்ணுது. ஸோ அப்போ இந்த பி அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியோட ஆப்ஜெக்டை டினோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கோம், B.display அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்துருக்கோம். ஸோ B.display அப்படின்னா என்ன நடக்கும், ஹலோ அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஹலோ தான் பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? இன்னொரு தடவை நான் நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இங்கே ஒரே ஒரு காலிங் தான் இருக்குது, A.display அப்படிங்கிற காலிங். ஸோ இந்த A.display அப்படிங்கிற காலிங் நடக்கும்போது என்ன ஆகும், நேராக அது கிளாஸ் ஏக்குள்ளே வரும். ஸோ கிளாஸ் ஏக்குள்ளே வரும்போது என்ன ஆகும், அதோட ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கிளாஸ் பி கொடுத்துருக்கோம், அதோட ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ A.displayலையும் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போது இதுக்குள்ளே என்ன நடக்கும், B.display அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இங்கே நம்ம ஆக்சுவலாக இங்கே பிரேஸ் எல்லாம் போடணும், அது நம்ம சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் அது ஒழுங்காக போடல. நீங்கள் இப்போதைக்கு இந்த கோடை மட்டும் கவனிங்க. ஸோ இப்போ B.display அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இப்போ இந்த B.displayல பி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது தான் இந்த பி. ஸோ இப்போ என்ன நடக்கும், இங்கேருந்து பிக்குள்ளே வரும். ஸோ இங்கே பிக்குள்ளே டிஸ்பிளேக்கு வந்தோன்னே என்ன நடக்கும்,
பிக்குள்ளே ஹலோ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ன நடக்குதுன்னா, நம்ம அங்கே ஏவை கால் பண்ணுறோம், அது இங்கே வந்துடுது. ஏல இருக்கிற டிஸ்பிளே அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம பியோட ஆப்ஜெக்டை கால் பண்ணுறோம். ஸோ அப்போ பிக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அப்படி பிக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்போது என்ன ஆகும், அதில் நம்ம ஹலோ அப்படின்னு பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ஹலோ அப்படிங்கிறது அங்கே பிரிண்ட் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது இப்போ பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம், இது பண்ணி பார்க்க வேண்டியது, சும்மா தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொன்னேன். பட் நீங்கள் எதுக்கும் உங்கள் சைடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்கள் சைடில் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கேளுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.